படம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பிளாக்ல 300 ரூபா டிக்கெட், ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல். ஹவுஸ்ஃபுல்லா போனா தான் பிளாக்ல வைக்க முடியும். அது எனக்கு தெரியும். ஆரம்பிச்சிட்டீங்களா? ரசிகர் மன்றமா? ஆமாம். போட்டோவா? சரி, இங்க என்ன நடிச்சிருக்க? ரெண்டு பேரா வாங்க. வா வா. வாங்க 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 வாங்க. போங்க. வா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சார். நான் ரிப்போர்ட்டர். ஓ சொல்லுங்க சார், நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? சொல்லுங்க சார். அண்ணே, சூட்டோட சூடா கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா சிஎம் ஆயிரலாம். ஏன் பிஎம் ஆக கூடாதா? எனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல. அவருக்கு தெரியும். அது தெரியும். சும்மா இருங்கய்யா. சினிமால நல்ல மார்க்கெட் இருக்கு. இந்த டைம்ல எதுக்காக தேவையில்லாம ஒரு கட்சி? மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க. அரசியலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சுபு. வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே. எப்படி? அப்படிதான் எல்லாரும் வந்து அண்ணே, எத்தனை படத்துல அரசியல் பஞ்ச் டைலாக் பேசிருப்பீங்க. ஆனா ரியல் லைஃப்ல பேசணுமே. நாங்க எதுக்கு இருக்கோம்? எழுதி தரோங்கிறேன். எத்தனை கட்சி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவுதானே. காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட். விளக்கல வேண்டாம். டைரக்டா வாங்க. ஓகே. திக, திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, பாமக, சாமக, கோமுக, ஜேபி, பிஜேபி, ஆர்ஜேபி, பிஎஸ்பி, ஆர்எஸ்பி, டிஎஸ்பி, டிடிபி. அவசரப்படாதீங்க. என்ன ஆரம்பிங்க. லீக், தேசிய லீக், தமிழ் மாநில முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஃபார்வர்டு பிளாக், பிளிவாய், சந்தானம், வல்லரசு, கார்த்திக், விடுதலை சிறுத்தைகள், வீரவன்னியர், உழவர் உழைப்பாளர், கொங்கு வேளாளர், குடியரசுக் கட்சி, புதிய பாரதம், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி. போதும். பாய் தானே சொல்றீங்க, இன்னும் மீதி இருக்கு. மீதி இத்தனை கட்சி இருக்கும்போது நாம எதுக்காக புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? நீங்க அரசியலுக்கு வரணும் மக்கள் ஆசைப்படுறாங்க. அவங்க எப்பயா ஆசைப்பட்டாங்க? மன்றத்துல விரும்புறாங்க. இப்ப எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. உங்க சொத்துக்களை காப்பாத்திக்கணும். நீங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கணும். ஓ, நாங்க சொல்றத கேளுங்கண்ணே. உங்க நன்மைக்கு தான் நாங்க சொல்றோம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க ஒத்துமையா இருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் பெருசா எதிர்பார்க்கறாங்க. உடனடியா கட்சி கூடிய தீர்மானிக்கணும். எப்படி? இந்தா இப்படி. இதுல ஒண்ணா? இதுல இல்லாத ஒண்ணு. அப்பப்பா, பார்த்தாலே தலை சுத்துது. நாட்டுக்கு மட்டுமே கொடி, வேற எதுக்குமே கொடி கிடையாதுங்கிற சட்டம் கொண்டு வா. வந்துட்டீங்க. எங்க? அரசியலுக்கு. எப்பையா? அறிக்கை விட்டுட்டீங்களே. நம்ம அரசியல் அஸ்திவாரம் போடுறதுக்கு நாளைக்கே ஃபிளைட் பிடிச்சு மதுரைக்கு போறோம். அங்க இருந்து நேரா வாடிப்பட்டி போறோம். எம்ஜிஆருக்கு ஒரு ஆண்டிப்பட்டி, உங்களுக்கு ஒரு வாடிப்பட்டி. எதுக்கு ஏன் வாடிப்பட்டி? அங்க நம்ம டிரைவர் மணியோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றோம். அப்படியே மக்கள் மனசுல ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை போடுறோம். ஒரே கல்லுல 2 ஆப்பிள். மாங்காய் இல்ல? மாங்காய் பழசு. ஓ, சரி எதையோ பண்ணுங்க. சுபு சார், போற வழியில ஃபுல்லா பேனர், கட் அவுட், போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு அசத்திருப்பாங்கன்னு சொன்னீங்க. எதுவுமே காணோம். அது தாசு என்னடா ஆச்சு? அது ஒண்ணு இல்லைண்ணே, நான் மன்றத்து பசங்க நம்பி இருந்தேன். அவங்க இப்படி சொதப்பான்னு தெரியாது. விடுங்க, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். எளிமையான தலைவன் நினைச்சிட்டு போட்டுமே. ஹலோ சார், நான் மணி பேசுறேன் சார். சொல்லு மணி. சார், எங்க சார் வந்துட்டு இருக்கீங்க? இதோ வந்துட்டு இருக்கோம் மணி. சீக்கிரம் வந்துருவோம் சார். தாலியோட காத்துட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார். இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவோம். சரி சார். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாரா? யாரு மாப்பிளையா? மணி. மணி தானே மாப்பிள? அதை தானே சொன்னேன். ஐயே, சரி இந்தாங்க. ஏய், இது மணிக்காக வாங்கினது சுபு. தெரியும். இங்க போட்டுக்குங்க. மேடையில எல்லாரும் முன்னாடி இதை கழட்டி மணி கையில கொடுத்தா உங்க மரியாதை அங்க எகிரும். அப்படி. என்ன அழகா இருக்கு. போட்டுங்க. மணி. இந்தா நம்ம மணி பேர் போட்டிருக்க. வண்டி திருப்பு. இந்த மண்டபம் தான். வா வா. இதான் மண்டபம். அது தெரியுது. பேனர் கட் அவுட் இல்லைங்க. அது மணிகிட்ட சொன்ன கல்யாண பிஸில சொதப்பிட்டான் போல் இருக்கு. அண்ணே, எல்லாமே நல்லதுக்கு தான். மக்கள் உங்களை எளிமையான தலைவன் பாராட்டுவாங்க. இதையே கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பேன். நீங்க மட்டும் திருப்பி சொன்னதே சொல்லியா? சண்டை வேண்டாம். சண்டை இல்ல. திஸ் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி. இதுக்கு பேரு தான் சண்டை. சிரிக்காதடா. நம்மட்ட சிரிப்பெல்லாம் வேண்டாம். கல்யாணத்துக்கு போறோமா திரும்பி போறோமா? போலாம். அண்ணே வராரு. வாங்க. தள்ளு. என்ன யாரையுமே காணோம்? கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்ல, எல்லாரும் உங்களே பரபரப்பா பாக்குற மாதிரி இருக்கு. கும்பிடுங்க. வராங்க.
விதவிதமா கும்பிடுங்க. வாங்க வாங்க கையை தூக்கி கும்பிடுங்க. வணக்கம் வணக்கம் தொடக்கூடாது, தள்ளி இருப்பாங்க. தள்ளி போ. வணக்கம் தள்ளி இருங்க, தள்ளி வராதுல்ல. தள்ளி போ. அதான் வந்துட்டே இருக்காரு. சில இடத்துல தான் வராரு. தள்ளுங்க, தள்ளுங்க. போங்க, போங்க. தள்ளி இருங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போம்மா. இறங்கி விடாத. ஹலோ வணக்கம்யா. வணக்கம் வணக்கம் வாங்கய்யா. நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம மணி கல்யாணத்துக்கு நான் வரல என்ன இப்படி ஆமா மணி எங்க மாப்பிள்ளை உள்ள இருக்காருயா. ஓ நான் பொண்ணோட அப்பா, இது என் பொண்ணு. ஓ வணக்கம் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பார், ரொம்ப ரொம்ப அழுத்தி சொல்லாத, மணி கோச்சுக்குவான். நீங்க அந்த இது என்ன அரிக்குதா செயின் செயின் ஓ ஆ, ஓகே ஓகே அதான். ஓகே 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 இந்தம்மா உன் கையாலே மாப்பிள்ளை கழுத்துல போடு 10 பவுன் பத்திரம். ஆ. ஐயா, உங்கள மாதிரி பெரிய மனசு உள்ளவங்கள நான் பார்த்ததே இல்லைங்க. கரெக்ட், யாரும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பிறக்கும் போதே பெரிய மனசு. ஆமா மணி எங்கே மணி மணி இது என்ன பாதி மணி தான் இருக்கா, மீதி மணி எங்கே? நம்ம மணி நல்ல மணி, உன் குண்டு மணி. மண்டபம் மாறி வந்துட்டோம். என்ன அரிக்குதா? மரியாதையா செயினை திருப்பி வாங்கி கொடுங்க. மிரட்டி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. கிராமம் ஓட்ட செயினை திருப்பி கேட்டா ஒரு பய ஓட்டு போட மாட்டாங்க. தங்க மனசு அவருக்கு. வணக்கம் சார். ஏம்மா, மாப்பிள்ளை கழுத்துல செயினை போடுமா. தேங்க்யூ சார். நல்ல இருக்கு. செயின் நல்லா இருக்கா சார்? சூப்பர். நல்லா இருக்கு, போதும். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? ரொம்ப முக்கியம். எப்படி இருந்து சாப்பிட்டு போனியா? கவலையே படாதீங்க, அவர் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போவாரு. யோ சும்மாரியா, நாங்க வேற ஒரு கல்யாணத்துக்கு போக இருக்கு. கையவாது நினைச்சிட்டு போங்கய்யா. கைய நாங்க அந்த கல்யாணத்துல நினைச்சுக்கிறோம். சார் உங்களுக்கு போன். சார், நான் மணி பேசுறேன் சார். எங்க சார் வந்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது? பண்ணேனே சார். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி புரியலையே சார். உனக்கு 10 பவன் செயின் கிடையாது, இப்ப புரிஞ்சுதா? என்னது செயின் இல்லையா? உனக்கு செயின் இருக்கு, உனக்கு செயின் இருக்கு. ஹலோ ஹலோ. ஐயோ சார், ஐ எம் வெங்கட்ராமன், ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். திஸ் இஸ் மை கிராண்ட் சன். மாமா யாரா? உங்க படம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண் கொட்டாம பார்த்துட்டே இருப்பான். மாமா யாரு சொல்லு? மாமா யாரு? தலையால பலாப்பழத்தை உடைச்சு கொடுப்பாரு ஜெயார். மாமா, மாமாக்கு கை கொடு, கை கொடு, கை கொடு. கூச்சப்படுறான். கை கொடு, கை கொடு, கை கொடு, கை கொடு, கை கொடுங்க சார். கை கொடுத்தா என்ன குறைஞ்சா படுவீங்க? சார் எது? இது கோவப்படாம கை கொடுங்க. அப்படியே திரும்பி எல்லாருக்கும் கை கொடுங்க. வேண்டாம். கொஞ்சம் வழி சரி 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 கார்ல போக வேண்டாமா? ஆமா, ஆமா. ரொம்ப நன்றியா. ரொம்ப சந்தோஷம். நீ வண்டியில இருந்து போ, வண்டியில இரு. அப்புறம் போறீங்களா? இன்னொரு வட்டம் எங்க வீட்டுக்கு வரணையா? அடுத்த வட்டம் வந்து சாப்பிட்டு போனீங்க. கையை விட்டா தானே சாப்பிட முடியும். கொஞ்ச நேரம் சாப்பாடு. நல்ல கூட்டம். ஆமா. கை கொடுத்துருக்க கூடாது. புடிச்சு தவில் வச மாதிரி ஆயிடுச்சு. அது ரசிகருடைய அன்பு பாசம். மோதிரங்க மோதிரமா? கை நீட்டும் போது யாராவது அடிச்சிருப்பாங்க. எல்லாம் உன் ஐடியா தானே. உங்களால என்னோட செயின் போச்சு, உன்னால என்னோட மோதிரமும் போச்சு. ஓட்டு எல்லா ஓட்டு உங்களுக்கு தான். அது இல்ல, வண்டி ஓட்டுறா. ஓட்டு 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 ஓட்டு. நல்ல நவரத்ன மோதிரம். மணிக்கு கொடுக்க வேண்டிய சின்ன இங்க தப்பா கொடுத்து வேண்டாம் வேண்டாம். சரி. ஏய், யாரையும் அவன் கை காட்டுறது? மணி கல்யாணத்துக்கு போகவே முடியாது போல் இருக்கு. வண்டி நிப்பாட்டாத போ. இருங்க இருங்க ஒரு நிமிஷம், இருங்க ஒரு நிமிஷம். யாராவது அங்க ரோட பிளாக் பண்ணிருப்பாங்க, அதான் கையை காட்டுறான். என்னன்னு கேட்டுருவோம், தப்பா எடுத்துக்கிறீங்க ப்ளீஸ். அப்பா வண்டி நிப்பாட்டு. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. சார், அது ஜேஆர் சார் தானே? இதை கேட்கறது தான் வண்டி நிறுத்துறியா?
அதுக்கு மட்டும் இல்ல சார் சார் உங்களை நேர்ல பாப்போம் நினைச்சு கூட பார்க்கல இப்ப சார் பார்த்தாச்சுல்ல போ அம்மா. சார் உங்க டிரைவர் மணி கல்யாணத்துக்கு போறீங்களா சார் ஆமா அவங்க எல்லாரும் தான் போயிட்டு இருக்காரு ஐயோ, படத்துல போ. பாக்குற மாதிரி இருக்கீங்களே சார் சரி சரி அப்படித்தான் இருப்பாரு அதுக்காக இப்படி சார் மணி கட்டிக்க போற பொண்ணு என்னை லவ் பண்றா அந்த பொண்ணு லவ் ஆமா பண்ணா சார் அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல சார் அவளுக்கு இஷ்டம் ஆமா இல்லையா சார் சார் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார் கட்டாய கல்யாணமா ஆமா சார் அவ என் அத்தை பொண்ணு சார் அத்தை பொண்ணா சார் சூரியமுத்து சூப்பர் சார் ஆமா அது சூப்பரா தான் இருக்கும் நீங்க பெரிய ஆள் சார் இப்ப கல்யாணத்தை நடத்தி வைங்க சார் வரேன் சார் டேய் இருடா ஒரு நிமிஷம் என்ன சொன்னேன் அவர் போய் கட்டாய கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அந்த கட்டாய கல்யாணத்தை அவர் நடத்தி வைக்க மாட்டாரு நிறுத்திடுவாரு அதான் என் தலைவர் ஞாபகம் வச்சுக்க ஏன்பா உன் பேர் என்ன ஞானகுரு சார் பரவாயில்ல வண்டியில ஏறு ஏய் அந்த ஆளுக்கு வண்டியில ஏத்துறீங்க இல்ல சார் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தி வச்சீங்கன்னா கட்டாய கல்யாணத்தை நிறுத்திய கண்ணியவான் நடிகர் ஜெயார் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலும் தலைப்பு செய்தியா வரும் சார் ஒட்டுமொத்த தாய்க்குளத்தோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்குமே சார் ஏறிக்கிட்டுமா சார் இருங்க சார் சொல்லிட்டார் ஏறு சீக்கிரம் அது அண்ணன் வந்துட்டார் கட்டி மேளம் போங்க போங்க சீக்கிரம் வழி விடுங்க வணக்கம் வணக்கம் கட்டி மேளம் மணி மணி ஒரு நிமிஷம் அவசரப்படாது சொன்னா கேளு வணக்கம் சார் உங்க படம் எல்லாத்தையும் பார்ப்போம் சார் மேகலா சார் வந்துட்டாரு ஐயரே சீக்கிரமா வேலையை பாருங்க கட்டி மேளம் நோ கெட்டி மேடம் சார் மேகலா வணக்கங்க நல்ல லவ்வா இனிமே தாங்க இனிமே வேறயா சார் உன் மேல கோவமா இருக்காரு எதுக்கு கட்டோட்டு வைக்கலன்னு கோவமா இருக்காரா அது இல்ல எது இல்ல கட்டோட்டுக்கார செலவை என் கையில கொடுத்துரு சார் நான் கொடுத்து சொன்னீங்க ஐயோ இது கட் அவுட் மேட்டர் இல்ல கட்டிக்க போறல பத்தின மேட்டர் இது கட் அவுட் மேட்டர் தான் சார்ட்ட நான் மணி, மணி, போட்டு கொடுத்துறாத. சொன்னா பேசுறேன் கேளு. நான் இந்த மணி. சொல்லிக்கிறேன் அப்பதான் அவருக்கு புரியும் சார் சார் தப்பு தப்பு சுப்பு நான் என்ன சொல்றேன்னா தனியா வா வாங்க இனி சொல்லு சுப்பு தான் சொன்னாரு அப்பதான் நீங்க வருவீங்களா அப்பதான் அவர் கூட்டு வருவேண்டாரு இன்னொருத்தன் காதலிக்கிற பொண்ண நீ கல்யாணம் பண்ணாதான் நான் வருவேன்னு சுப்பு சொன்னாரா புரியலையே நீ கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு அவ அத்தா பையன் மேல உசிரியே வச்சிருக்கா அதை தெரிஞ்சு நீ அவளை கட்டிக்க பாக்குறியா ஆத்தாடி யார் சார் உங்ககிட்ட அப்படி சொன்னது யாரு சொன்ன என்ன உண்மையா பொய்யா சார் மேலட்ட வேணா கேட்டு பாருங்க சார் அவ சொல்லுவான் எனக்கு அத்தையும் கிடையாது சொத்தையும் கிடையாது எந்த இடம் விட்டு போய் சொன்னா எங்கே வா எங்கே வா அவன் எங்க போனவன் அசத்தல் நாயகனே எழுச்சி நடிகரே வருங்கால தமிழகமே தம்பி ஞானகுரு மிக மிக நல்லவன் உங்கள் மனதில் நீங்க இடம்பெற வேண்டும் அதன் மூலம் அவன் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரே ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறான் திரைப்படங்களில் வில்லனை மன்னிக்கும் நீங்கள் நிஜ வாழ்வில் நல்லவன் ஞானகுருவை மன்னிக்க கூடாதா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் சார் நீங்க தலைவர் மாதிரி பேசியிருக்கான் கை தட்டிருங்க இல்லைன்னா தப்பா நினைப்பாங்க என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பே என் வழியில் வரும் தம்பி ஜேஆர் அவர்களே ஞானகுரு உங்கள் வழியில் வரணும்னு ஆசைப்படுறான் மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவளியில் சென்று நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டும் வாழ்வில் முன்னேற அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் அண்ணா நாம் வாழ வணக்கம் சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் சார் கட்டி மேளம் உங்கள்கிட்ட திறமை இருக்கிற அளவுக்கு சேட்டை இருக்கு சாரி சார் இவன்கிட்ட ஒரு பெட்டு கட்டினேன் நீங்க நான் மறக்க முடியாத அளவுக்கு பண்றேன்னு அதனால தான் இட்ஸ் ஆல் ரைட் ஆமா இவ்வளோ திறமையை வச்சுட்டு இந்த வாடிப்பட்டியில் என்ன பண்ணிட்டு இருக்க மெட்ராஸ்க்கு வர வேண்டியதானே பெரிய ஆள் ஆயிடலாம் வந்தன பாரு நிச்சயமா வரேன் சார் வந்தாலும் சான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா சார் முதல்ல நீ வா அப்புறம் பார்க்கலாம் சரி சார்
விழா 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 திருவிழா கனா 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 தீந்தனா. கடவுள் மாதிரி அந்த மவராச வந்து உன்னை கூப்பிட்டுருக்கான். எத்தனை நாளைக்கு வாடிப்பட்டியை சுற்றி வர போகிறேன். போயிட்டு வராசா. இது வரைக்கும் உன்னை விட்டு எங்கேயும் போனது இல்லையம்மா. முதல் மொழி நம் உயிர் வழி தாய்தானே, கரையில்லா ஒரு கடல் வெளி அவள்தானே. முதல் தோழி தாய்தானே, முழுவானம் அவள்தானே. முதல் முறை அழுகையில் சிரித்திடும் அவள் முகமே, மறுபடி அழுதிட துடித்திடும் தாய் மனமே. குட்டி குட்டி அன்பில் தான் சொட்ட சொட்ட நனைத்திடுவாள், விட்டு கொடுக்கும் தாய் போல் வாராதே. ஆத்தா பையன் விடாத்தா, நான் எடுத்துட்டு வரேன். என் மகன் ஊருக்கு போகிறான், நான் தான் தூக்கிட்டு வருவேன். போஸுக்கு நான் ஊருக்கு போகிறது தெரியுமா தெரியாதா? எங்கே போயிட்டான் அவன்? போஸ் நம்மகிட்ட எங்கேயும் சொல்லாம போக மாட்டானா மாப்ள? நான் அவன்கிட்ட எப்படி சொல்லாமல் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. வேணாம் ரூபா. இருக்கட்டும். పర్వాలేదు ఉన్ని. ఇందులో మురుకు అదర్శం ఉంది. ఓ. రూపా నీకోసమే చేయి చెప్పింది. பேக் கொடுமா. இந்தாயா. இந்த மாதிரி கிடைக்குன்னு தெரிஞ்சா அடிக்கடி ஊருக்கு போகலாம் போல இருக்கு. உடம்ப பார்த்துக்கையா. ம் சரிம்மா. மெட்ராஸ் போய் சைட் அடிக்காத. பணம் வேணும்னா ஃபோன் பண்ணு, அனுப்பி வைக்கிறேன். என்ன? ம் ம் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, சரியா? இன்னும் ஃபோன் ஜெயர் வர வழி விடுங்க, ஜெயர் வர வழி விடுங்க. காக்க வச்சிட்டான். சூப்பராக இருக்கல கட் விட்டு. விடுங்க. இதுக்கு தான் போயிட்டேன் மாப்பிள்ள. கட் அவுட்டுக்காரன் ரொம்ப லேட் பண்ணிட்டான் மாப்ள. கட் அவுட் சூப்பர் இல்ல? டேய் நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா. தேங்க்யூடா. கட் அவுட் கொண்டு போய் ஜேஆர் அசத்திடுவோம்ல. தேங்க்ஸ்டா போஸ். ஏறுங்க ஏறுங்க. ஹலோ, உனக்கு டிக்கெட் இருக்கு, இவருக்கு தூக்கி மேலே போடுங்க. வாங்க 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 வாங்க. சார் இருக்காரா? என்ன ரசிகர் மன்றமா? இல்லை, ரசிகன். எங்கேருந்து வரீங்க? பேரு ஞானகுரு, வாடிப்பட்டிலேருந்து வரேன். சார் நீங்கள் தானே அது? ஒரு நிமிஷம் சார். சார் வாடிப்பட்டிலேருந்து ஞானகுருன்னு. வாவ், வாடிப்பட்டி ஞானகுரு. வா 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 வா. ஏய் என்னதுல? சார் கட் அவுட்னா உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சார். அதான். ஐயோ வா 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 வா, உள்ள வா உள்ள வா. வாங்க வாங்க வாங்க. 1 மினிட். அப்புறம் உட்காருங்க. இல்லை பரவாயில்ல சார். என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப நாளா ஓ நினைப்பு தான், மறக்க முடியாத ஆளாயிட்டே நீ. தேங்க்ஸ் சார். ஹலோ மணி சார், ஜேஆர் பேசுறேன். இல்ல இல்ல ஒன்றும் இல்லை, ஒரு நியூ ஃபேஸ் தேடிட்டு இருந்தீங்களே, நான் ஒருத்தர் அனுப்புறேன். வாடிப்பட்டியிலேருந்து ஞானகுருன்னு ஒருத்தர். ரொம்ப குறும்பு, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஓகே சார், ஐ கால் யூ லேட்டர். தேங்க்யூ தென், பாய். மணிரத்னம் புது படம் பண்றாரு, த்ரிஷா ஹீரோயின். நியூ ஃபேஸ் தேடிட்டு இருக்காரு. நான் பேசிட்டேன், நீ போய் பாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஆல் ரைட். முறுக்கு கொண்டு வந்திருக்க, சாப்பிட்றீங்களா சார்? குடு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சார். இந்தாங்க. ஓ இந்த முறுக்குக்கு ஒன்றை வச்சு 3 படம் எடுக்கலாம் சார். அதிரசம் சாப்பிட்டு பாருங்க சார்.
இந்த அதிரசத்துக்கு ஒன்று வச்சு 5 படம் எடுக்கலாம். வேற என்ன கொடுத்துருக்கேன்? வேற ஒன்றும் இல்லை சார், பருப்பொடி. எடு எடு. இந்தாங்க சார். ஸ்பூன் சார். இது எப்படி சார் இருக்கு? வண்டி 10 நிமிஷம் நிற்கும். டீ காபி சாப்பிடுங்க, சாப்பிடலாம். மேகலா மேகலா இது வரேன். நான் உள்ள வரல, நீ சீக்கிரமா போய் ரெடி ஆகு, நம்ம சினிமாவுக்கு போலாம். சினிமாவுக்கா? என்ன டிராமாக்கா? சினிமாக்கு தான், சீக்கிரம் பா. அது இல்லைங்க, என்ன திடீர்னு? மழையா இருக்குல்ல, ஷூட்டிங் கேன்சல், அதனால தான் இந்த பிளான். முழிச்சது போதும், போ. மூஞ்சி எல்லாம் கண்ணு. சீக்கிரம் ரெடியாக. ஐயோ, இவன் இங்கே வந்துட்டானா? மேகலா மேகலா, அந்த இம்சை வந்துட்டான். யாரு? நம்ம கல்யாணத்தை நடத்த பிளான் பண்ணானே அந்த இம்சை. ஐயோ, அவன் வந்தா லேஸ்ல போக மாட்டானே. போச்சு, அப்ப படத்துக்கு போக முடியாதா? நான் ஐடியா பண்றேன். நீ என்ன பண்ற, அவசரமா வெளியே போற மாதிரி போ, கூட்டிட்டு போ, அவன் போயிடுவான். அப்புறமா நம்ம சினிமாவுக்கு போலாம். மேகலா. குருனே, வாங்கனே. வெளியே போயிட்டு இருக்கியா? ஆமாண்ணே, ஆஸ்பத்திரி வரைக்கும் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். சாரிண்ணே, உங்களை உள்ள கூப்பிட முடியல. பரவாயில்ல, நீ போயிட்டு வா, நான் உள்ள இருக்கவா. மணியை பார்க்கணும். அவர் எப்போ வருவான்னு தெரியாது என்ன. எப்போனா வரட்டும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். வெயிட் பண்ண போறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க வேணா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்களே. சரி மேகலா, ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எடுத்துட்டு வாங்கனே. சரி, நான் வேணா உங்க கூட வந்துட்டு வரட்டுமா? உங்களுக்கு எதுக்குன்னே சிரமம், நான் போய்க்கிறேன். சரி. நீங்க போங்கண்ணே. ஹலோ, வரேன். இந்த மலையில கூட மாட்டிக்கலாம், அந்த இம்சைக்கிட்ட மாட்டவே கூடாது. மாட்டிக்கிட்டமே. மாப்பிள்ள, மேகலா நீங்க வீட்டு இல்லைன்னு சொல்லிச்சு. எப்படி மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து வரீங்க? பின்னால எனக்குன்னு தனியா ஒரு வழி இருக்கு, அதுல இருந்து வந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஜெயாரை பார்க்கணும் மாப்பிள்ள. எதுக்கு? என்னை வந்து பார்க்க சொன்னார்ல. என்னால கூட்டு போக முடியாது. ஏன் மாப்பிள்ள? நாங்க வேலை செய்யலையா? வேலை செய்யலன்னா என்ன, அவர் இருக்க இடத்துக்கு கூட்டு போனான்ல. என்னால முடியாது, என்னால முடியாது. ப்ளீஸ் மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள நாளைக்கு வீட்டுல இருப்பாரு, அங்க போய் பாரு. வீட்லயா? ஆமா. நாளைக்கு ஷூட்டிங் இல்லையா? ஆமா. இது போதும் மாப்பிள்ள. மேகலா, ஸ்வீட். நான் வரேன் மாப்பிள்ள. வராதியா, போயா. நான் எங்கேயும் அவ்வளோ போவேன். எங்க போனோமோ அங்க போயா. சரி மாப்பிள்ள.